குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். ஜானகி உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி. பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி உடல் நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 88. கர்நாடகாவின் மைசூருவில் வசித்து வந்த அவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அங்குள்ள அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் செய்யப்பட்ட நிலையில் இறந்தார். அவரது மறைவால் திரையுலகினர், ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஜானகியின் மறைவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, முதல்வர் விஜய் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஜானகியின் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்படும் என கர்நாடக அரசு அறிவித்தது. இதைத் தொடர்ந்து அவரது உடல் மைசூரு மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் ஜானகியின் உடலுக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று பிற்பகல் கனியனகுந்தி என்ற இடத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டு தகனம் செய்யப்படுகிறது. இசை அரசி ஜானகி மறைவு, இளையராஜா உருக்கம். பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் மறைவுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா இரங்கல் தெரிவித்துள்ளார். பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. வாழ்வில், தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். உலக கம்போசர்கள், மிகவும் மாமேதைகள், அவர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் துக்கமானதாக இருந்திருக்கிறது என்பதுதான் இதுவரை நடந்திருக்கிறது. ஆனால் ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி. நான் ஒரு பாடலை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு வாத்தியத்தையும் எவ்வளவு அக்கறையோடு சேர்ந்து அதில் விடாப்பிடியாக நான் நினைத்ததை வரவழைப்பேனோ, அதே போல அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடலை அவர்களும் விடாப்பிடியாக என்னுடைய கடின உழைப்புக்கு ஈக்குவலான கடின உழைப்பை உடையவர்கள் அவர்கள். அதற்கு மேல் என்றே சொல்லலாம். சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை, பஜன் சாங்குகளை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். முதல்வர் குறித்து அவதூறு, ராசா மீது புகார். திருவாரூரில் கடந்த மாதம் முன்னாள் அமைச்சர் மதிவாணன் இல்ல திருமண விழா நடந்தது. இதில் திமுக தலைவர் ஸ்டாலின், எம்பிக்கள் TR பாலு, ராசா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய ராசா முதல்வர் விஜயை தரம் தாழ்ந்து விமர்சித்தார். ராசாவின் பேச்சு சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் அம்மாபாளையம் அரசு மருத்துவமனை டாக்டர் ராசா மணிகண்டன் பெரம்பலூர் SP அலுவலகத்தில் புகார் அளித்தார். முதல்வர் விஜய் பற்றிய ராசாவின் பேச்சு சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் உள்ளது. அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் கூறியுள்ளார். ஒரு 20 வருஷம் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் 8 மணிக்கு மேலே நடக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்நிலை பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்கு காரணம் ட்ரக்ஸு, அதுக்கு காரணம் போதைன்றது எல்லாருக்கும் தெரியும். அதாவது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எலீட் சொசைட்டி, ஒரு 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 பணக்காரர்கள் நடுவில் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல அதான் அது கிடைக்கும், அது சாதாரணமாக கிடைக்காதுன்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி சின்ன சின்ன ஸ்கூல்ஸு, எல்லா தெருவுகள், எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அதை எதிர்த்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு இந்த மாதமே பார்த்திங்கன்னா ட்ரக் ஃப்ரீ மந்தாக அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கி எல்லாருமே அந்த வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதனுடைய முதல் மாநாடு பொள்ளாச்சியில் மிக பிரம்மாண்டமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். கிட்டத்தட்ட 50,000 75,000 பேர் வரைக்கும் வருவாங்க அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். முதல் மாநாடு தமிழகத்தில் அரசியல் இல்லாமல் ஒரு சோஷியல் காசுக்கு ஒரு ஈவெண்ட்டு, ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஒரு இன்விடேஷன்
இல்லை ஒரு மொபிலைஸ் பண்ணுறதோ க்ரௌடு இது வரைக்கும் யாருக்கு எங்களுக்கு கூட யாருக்குமே அவங்க வந்து வாலண்டியராக போகிறாங்களே தவிர இது ஒரு முதல் மாநாடு, இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு மாநாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கட்ட ஒரு நகர்வு, ஒரு அரசியல் தமிழகத்தில் இஷ்யூ பேஸ்டாக இருக்கணும்னு சொல்லி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இஷ்யூ இது எடுத்திருக்கோம். அடுத்த மாதம் வந்து என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ சென்னையில் கூட நிறைய நிகழ்ச்சிகள் வந்து அடுத்த மாதம் பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ இதை முடிச்சுட்டு திருச்செந்தூர்லேயும் ஒரு மிகப்பெரிய இந்த மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய மாநாடு வந்து இந்த ட்ரக் போதை ஒழிப்புக்கான மாநாடு வந்து நம்ம நடத்த இருக்கிறோம். வேறு ஏதாவது நீங்கள் கேளுங்கன்னா கேளுங்க. யங்ஸ்டர் மத்தியில் அண்ணாமலை எடுக்கக்கூடிய இந்த ஒரு நடவடிக்கை எந்த அளவுக்கு கை கொடுக்கும், போதையை ஒழிக்க முக்கியம் இதாக அமையுமா காரணம்? ஆமாம், இதனுடைய இம்பேக்டே இன்றைக்கி சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸு ப்ளஸ் பேரண்ட்ஸு. இன்றைக்கி என்கிட்ட நிறைய பேர் காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் போலியா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி அது கேட்டதில்லை. இப்போ ஏன் கேட்குறாங்கன்னா இது இன்க்ளூசிவாக இருக்கணும். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, இது யாராவது பேச மாட்டாங்களா, யாராவது எடுத்து சொல்ல மாட்டாங்களா. நம்ம ஒரு மேரத்தான் நடத்துகிறோம், ஒரு வாக்கத்தான் நடத்துகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இருந்தாலும் இது பேசணும். நம்ம வந்து ஒரு ஆக்ஷனில் நம்ம பேசணும். ஒரு சொசைட்டியில் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். சார் இன்றைக்கி உலக நாடுகள்லாம் தவிக்கிறது என்னென்னா இந்த போதையை எப்படி ஒழிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் நம்ம இன்னும் அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகல போதைக்கு. இப்போ நினச்சா கூட இதை தடுத்துட முடியும். அதனால தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் அமைப்பில் வந்து ஒரு இனிஷியேட்டிவ், ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறாரு. 0% இன்ட்ரெஸ்ட் இன் பாலிட்டிக்ஸ் இந்த இனிஷியேட்டிவில். ஒன்லி சோஷியல் இன்ட்ரெஸ்ட் தான், 100% சோஷியல் இன்ட்ரெஸ்ட். அதை முன்னெடுத்து நம்ம போயிட்டுருக்கோம். எப்போ கட்சியாக மாறப்போகுது எல்லாருமே எதிர்பார்க்குற நானும் தான் எதிர்பார்த்துட்ருக்கேன், எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். அது கட்சியாக மாற அதுக்கு டைமு, நேரம், காலம் எல்லாமே இருக்குது. தலைவர் முடிவெடுப்பார். அதுக்கான டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கு. இட் வில் டேக் டைம். அது வந்து நம்ம வந்து இப்போ இஷ்யூ சார் நமக்கு தேவை என்ன, நல்லது நடக்கணும். அது அரசியல் கட்சியாக இருக்கணுமா, அப்படியே இருக்கணுமா, எப்படி இருக்கணுமான்னு கிடையாது. இதுவும் ஒரு அரசியல் தானே. மக்களுக்கு நல்லது செய்கிறது தானே அரசியல். அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது மட்டும்தான் அரசியல். மக்களுக்கு நல்லது பண்ணுறது அரசியல் தான். இதுவும் அரசியலாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் எல்லாமே நல்லதுக்கு தான் நம்ம வந்து ஒரு முயற்சியாக நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த ட்ரக் ஃப்ரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் இன்றைக்கி வந்து வி த லீடர்ஸ் அமைப்பில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரணமாக ஒரே ஒரு வீடியோவில், அதுவும் 22, 30, 25 நிமிஷம் பேசின ஒரு வீடியோவில் கடைசியாக தான் சொல்லியிருப்பார், வி த லீடர் அமைப்பு நான் வந்து இந்த மாதிரி தொடங்க இருக்கிறேன். அதை பார்த்து 19 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இது வரைக்கும் யாருமே, அவர் கூட இருக்கிறவர் யாருமே நீங்கள் இணையணும், இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஒரு வீடியோ நாங்கள் போடலை. ஒருத்தரையும் நாங்கள் இன்டென்ஷனலாக பண்ணலை. எவ்வளோ தூரம் மக்கள் வராங்கன்னு பார்க்கலான்னு. 19 லட்சம் பேர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி மிகப்பெரிய கட்சிகளாக சொல்லக்கூடியவங்க கூட ஆக்டிவ் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி 20 லட்சம் இருப்பாங்களான்றது டவுட். சும்மா சொல்லுவாங்க எங்களுக்கு 1 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்களாம் சொல்லுவாங்கன்னா அந்த ஆக்டிவாக இருப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட்டு. ஸோ அதனால் வந்து இது ஒரு மிக சிறப்பான மாநாடு. இதுக்கு எல்லாருக்குமே எங்களுக்குமே அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அவர் என்ன பேச போகிறார் என்ன ஏதுன்ட்டு. ஸோ வி ஹோப் இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே எங்களோட இது என்னென்னா, இது பேசக்கூடியது இது எல்லோரும் யங்ஸ்டர்ஸ்க்கு உங்கள் மீடியா மூலிமா நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல்ஸு, பெரிய காலேஜஸ் அப்படி தான் முன்னாடிலாம் இருக்குது. இங்கே அப்படிலாம் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் கூட இன்றைக்கி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இன்றைக்கி கிடைக்குது. நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்கிறாங்க. அதனால் ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த கருத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மேகதான அணை பற்றி அண்ணாமலை சார் எதுவுமே சொல்லுங்கள். ஐயோ அதெல்லாம் நீங்கள் நோ பாலிடிக்ஸ், ஒன்லி ட்ரக் அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம பேசிப்போம். மிச்சம் அவர் ஒருவர் அவர்கிட்ட கேளுங்க. மறு அறிவிப்பு வரும் வரை ஹார்மோஸ் ஜலசந்தி மூடல். பிப்ரவரி இறுதியில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக தாக்குதலை தொடங்கின. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர நடந்த பேச்சில் தற்காலிக அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் ஒப்பந்தத்தை மீறும் வகையில் சமீபத்தில் ஹார்மோஸ் ஜலசந்தியையொட்டிய பகுதியில் சென்ற 3 வணிக கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. கோபமடைந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரான் உடனான போர் நிறுத்தம் முடிவுக்கு வருவதாக அறிவித்தார். ஈரானுடன் பேச்சு நடத்துவதில் எவ்வித பிரயோஜனமும் இல்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். ஈரான் மீண்டும் ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடியதுடன் சைப்ரஸ் நாட்டு கப்பலையும் தாக்கியது. இதற்கு பதிலடி கொடுக்க அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க படை மத்திய தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கை, ஹார்மோஸ் ஜலசந்தியில் பயணித்துக் கொண்டிருந்த சைப்ரஸ் நாட்டுக்கு சொந்தமான கப்பல் மீது ஈரான் அப்பட்டமான தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் மீது இந்த வாரத்தில் 3வது கட்ட தாக்குதல்களை தொடங்கியது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கடைபிடிப்பதை நிரூபிக்க ஈரானுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் ஈரான் மீண்டும் அதில் தோல்வியடைந்துள்ளது.
இதற்கு பதிலடியாக அமெரிக்கா கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த தாக்குதல்கள் தலைமை தளபதியின் உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்படுகின்றன என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா தனது தலையீட்டை நிறுத்தும் வரை ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும். எந்த கப்பலும் இந்த வழியே கடந்து செல்ல அனுமதி கிடையாது. மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. அரசு அலுவலகங்களில் சோதனை, சிக்கிய 7 அதிகாரிகள். தமிழகத்தில் ஜூலை 4 முதல் 10 தேதி வரை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டது. ஒரு வாரத்தில் மட்டும் தமிழகம் முழுவதும் கணக்கில் வராத 22,33,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் வெளியிட்டுள்ள அறிக்கை. கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், தேனி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், தஞ்சாவூர், ராணிப்பேட்டையில் 11 அரசு அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டது. கணக்கில் வராத 12.46 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோல் மாநில எல்லைகளில் நடத்திய சோதனையில் 9.87 லட்சம் என மொத்தம் 22.33 லட்சம் கைப்பற்றப்பட்டது. 7ஆம் தேதி விழுப்புரத்தில் கட்டிட வரைபட அனுமதிக்கு 15,000 லஞ்சம் பெற்ற இளநிலை உதவியாளர் பாலமுருகன் கைது செய்யப்பட்டார். அதே நாளில் திருப்பூரில் பட்டா மாற்றம் செய்ய 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற விஏஓ அப்துல் ரஹ்மான் கைதானார். சென்னை வேளச்சேரி கான்ஸ்டபிள் அழகுராஜா பைக் லைசன்ஸை திருப்பித் தர 1000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் 9ஆம் தேதி கைதானார். அதே நாளில் சிவகங்கையில் திருமணம் செய்து வைக்க திருபுவனம் போலீஸ் எஸ்ஐ 3,000 ரூபாய் லஞ்சம் பெற்றபோது கைதானார். அதே மாவட்டத்தில் பட்டா பெயர் மாற்ற 3,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம உதவியாளர் கணேசன் கைதானார். கள்ளக்குறிச்சியில் பட்டா பெயர் மாற்ற 2,500 ரூபாய் லஞ்சம் பெற்ற தாலுகா அலுவலக உதவியாளர் ஆரோன் 10ஆம் தேதி கைதானார். அதே நாளில் தென்காசியில் பட்டா பெயர் மாற்ற நில அளவையர் சங்கர் 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்றபோது சிக்கினார். ஒரே வாரத்தில் மட்டும் 7 அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறும்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சம் பெற்ற தாசில்தார் ஆதிபகவான், டிரைவர் கந்தசாமிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து விழுப்புரம் மாவட்ட ஊழல் தடுப்பு சிறப்பு கோர்ட் உத்தரவிட்டுள்ளதென அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் நடவடிக்கை தொடர்ந்தால் லஞ்சம் ஊழல் பெரிதளவு குறையும் என பல தரப்பினர் கருத்து தெரிவித்துள்ளனர்.